நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் பெங்களூர், கர்நாடகாவிலிருந்து பத்மஸ்ரீ இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் என்னுடைய குழந்தை பிராப்திக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தித்தேன். மருத்துவ பரிசோதனைகள் செய்த பிறகு மருத்துவர்கள் இதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்கின்றன என்பதையும் கடவுளுடைய அருளினால் மட்டுமே நான் தாயாக முடியும் என்றும் கூறினார்கள். இதை நான் கேட்ட பிறகும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் முழுமையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பிரார்த்தித்தேன். அந்த சமயத்தில் சகஸ்ரநாம ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. நான் ஹோமத்திற்கு பதிவு செய்து கருவுற வேண்டும் என்று இதயபூர்வமான சங்கல்பம் எடுத்தேன். சகஸ்ரநாம ஹோமத்திற்கு ஒரு வாரம் முன்பு நான் மேலும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றேன். அந்த பரிசோதனையில் மருத்துவர் நான் கருவுற்று இருக்கிறேன் என்பதை என்னிடம் கூறினார். ஆனால் குழந்தையின் இதய துடிப்பை கண்டுபிடித்த பிறகே கர்ப்பம் உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். நானும் என்னுடைய கணவரும் இதை கேட்டு மகிழ்ச்சியாக உணர்ந்தாலும் எங்கள் இருவருக்குள்ளும் படபடப்பு இருந்தது. ஆழ்ந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் இருவரும் ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம். பிரார்த்தனையில் எனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பேன் என்றும் அதற்கான அனுகிரகத்திற்காகவும் நாடினேன். ஹோமத்திற்கு ஒரு வாரம் கழித்து பின் தொடர் மருத்துவ பரிசோதனைக்கு நான் சென்றேன். இதய துடிப்பை உறுதி செய்த பிறகு மருத்துவர்கள் ஆனந்தமாக நான் இரட்டை குழந்தைகளுடன் கருவுற்று இருக்கிறேன் என்றும் கூறினார்கள். என்னுடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் நான் தாய்மை அடைவதற்கான ஆசீர்வாதத்தை அளித்தது மட்டுமல்லாமல் எனக்கு இரட்டை குழந்தைகளை ஆசீர்வதித்து என்னுடைய ஆனந்தத்தை இரட்டிப்பாக்கினார்கள். என்னுடைய ஒட்டுமொத்த கர்ப்பகால பயணம் மிக அழகாக சென்றது. மேலும் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அனுகிரகத்தினால் ஆரோக்கியமான இரட்டை குழந்தைகளை நான் பெற்றெடுத்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அனுகிரகம், ஆசீர்வாதங்கள் மற்றும் கருணை இல்லாமல் இருந்திருந்தால் இவை அனைத்தும் சாத்தியமற்றதாக இருந்திருக்கக்கூடும். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தாமரை திருமலர் பாதங்களில் எங்களுடைய நித்திய நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறோம்.